இந்த பிக்சரில் இருக்கிறது யார் தெரியுமா? நானும் எங்கள் அப்பாவும். நான் 7th படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்பான்றவங்க இல்லை அப்படின்னா அம்மாவோட இடத்தையும் அவங்க தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்பாவோட இடத்தையும் அவங்க தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நான், எனக்கு அப்புறம் என் தங்கச்சி, அதுக்கப்புறம் என் தம்பி 3 பேர் இருக்கோம். ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைங்களை அப்பா இல்லாமல் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட கஷ்டமானது எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வளர்க்குறது. எங்கள் அம்மா எங்கள் 3 பேத்துக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே வச்சது கிடையாது. நாங்கள் இதை தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதையாச்சும் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சிலம்பம் கற்றுக்கணும் போல இருக்குது, கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் போல இருக்குது, பியூட்டிஷியன் கற்றுக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை வேணானே சொல்ல மாட்டாங்க. தாராளமாக கற்றுக்கோன்னு சொல்லி வந்து சேர்த்து விட்டு அமௌண்ட் கட்டிட்டு தான் போவாங்களே. எங்களை படிக்க வச்சதுலேருந்து எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு குறை கூட வச்சது கிடையாது. அது மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர்லாம் சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொன்னேன், எனக்குலாம் ஆப்ரேஷன் வேணாம், எனக்கு தானே வலிக்கும், உனக்கா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அம்மா உன்னை விட எனக்கு தான் வலி அதிகம், என் பொண்ணு எப்படா சரியாகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா இப்போ சொல்கிறேன், நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே முடிஞ்சால் விஷ் பண்ணிட்டு போகிறீங்களா?